சரி, மிதுன ராசிக்காரர்கள் இவ்வளோ பாசமா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அதுவே ஒரு பிரிவுன்னு வரும்போது அந்த துக்கத்தை வார்த்தைகளால சொல்ல மாட்டாங்களா? ஸ்டேட்டஸ்ல தான் காட்டுவாங்க. அதாவதுங்க, மிதுன ராசி இரட்டைத்தன்மை கொண்ட ராசி, புதனுடைய அம்சம் பெற்ற ராசி. எந்த ஒரு சோகத்தையும் கூட அவர்கள் இன்னொருத்தருடைய வார்த்தையினால, நம்மளுடைய பேச்சினால காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற உள் மனசு அவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்வது உண்டு. மிதுனத்தினுடைய சோகம் என்பது மறைக்கப்பட்ட கண்ணீர் கதை தான் அப்படிம்பாங்க. வெளியில் சிரித்த முகம், அந்த தன்னுடைய கஷ்டத்தை காட்டாத ஒரு தன்மை, பெருந்தன்மையாக மன்னிக்கிற குணம். அதை விட ஒரு பெரிய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுனராசிக்காரர்கள் ஒரு உறவையோ ஒரு நட்பையோ விட்டு விலகும் பொழுது அவங்களுக்கே தெரியாமல் அழகாக அந்த எப்படி சொல்கிறது, தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி அப்படியே அவர்களை காயப்படுத்தாமல் விலகி விடுவார்கள் அப்படிங்கிறதா இந்த ராசியினுடைய பெருந்தன்மை, பெரும் கருணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் முதல்ல ராசியாதிபதி புதன் பகவானே இவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துட்றாரு.